சின்ன குழந்தை செல்ல குழந்தை மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை செல்ல குழந்தை மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. இந்த திருப்பணியானது நன்றியடைகளாக ரோஸ்லி நெல்லி அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுகின்றார்கள். ஹாப்பி பர்த்டே. மற்றும் கேப்ரிலா பெனடிக்ட் அவருடைய பர்த்டே இருக்காங்க. அவருடைய ஹாப்பி பர்த்டே. ஜோஷுவா மேன்யூல் இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஆல்பின் ராணி ஓகே, அவங்களுடைய பர்த்டே ஹாப்பி பர்த்டே. மரித்த ஆனோருக்காக வேலிஸ் மரியஸ் குசே ஆரோக்கியமேரி, ஜிஎம் டேவிட் ஆரோக்கியமேரி, ஆரோக்கிய சுவாமி எலிசபெத், அந்தோனிதாஸ், மரியம்மா, லாரன்ஸ், ஜேசி ஆந்தனி, லூக்கஸ், பிரான்சிஸ், ராக்கினி தாமஸ், ஜோயல் கிறிஸ்டினோ அவருடைய ஆனோருக்காக இந்த தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவர்களே, இன்று தாய் திருச்சபை சென்ட் தாமஸ் பக்கெட் ஒரு பிஷப் அவருடைய நாவை கொண்டாடுகின்றது. இவர் 1118ஆம் ஆண்டிலிருந்து 1170ஆம் ஆண்டில் மறைத்தவர். இவர் லண்டன் நாட்டுக்கு சேர்ந்தவர். ஒரு பெரிய ராயல் ஃபேமிலிக்கு சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில் ஹென்ரி II அப்படின்ற ஒரு நாட்டுடைய அரசர் இருந்தார். அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அந்த சமயத்தில் இவர் திருச்சபையில் அவர் ஒரு டீக்கனாக நியமிச்சாங்க. அந்த சமயத்தில் அந்த கேண்டபரியில் இருந்த ஒரு பிஷப், ஆர்ச் பிஷப் இவருடைய செயலெல்லாம் பார்த்து அவர் ஒரு டீக்கனை நியமிக்கிறார். அந்த சமயத்தில் ஹென்ரி II இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவர் எப்படியா பண்ணி அவர் ஆர்ச் பிஷப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவர் ஆர்ச் பிஷப் பண்ணுறாங்க. அதனால் அவருக்கு பிடிக்காத கடைசியில் அவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த அரசு நாட்டில் இருந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் எப்போதுமே திருச்சபையில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் இவர் ஒரு வேற ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். எப்போதுமே திருச்சபையும் அரசும் ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும், அது ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நிறைய சட்டங்களெல்லாம் மாற்றுறாங்க. அந்த சட்டங்களை மாற்றும் பொழுது ஹென்ரி II கிங் அரசருக்கு ரொம்ப கோவம். நான் தான் அவரை ஆர்ச் பிஷப்பாக அப்பாயிண்ட் பண்ணேன், பட் அவர் எனக்கு எதிராக செய்கிறார் அப்படின்றது அவருக்கு ரெண்டு வித்தியாசம் வரும்பொழுது அந்த சமயத்தில் அவர் ஏதாவது இவரை தொலை கொடுக்குன்றதுனால அவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போயிடுறாரு. அங்கே ஃப்ரான்ஸ் நாட்டில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. மறுபடியும் சொந்த நாட்டுக்கு திரும்ப பொழுது அந்த சமயத்தில் ஒரு திருப்பலி செஞ்சுருக்கும் பொழுது இந்த ஹென்ரி II அவருடைய சோல்ஜர்ஸுக்கு இவரை கத்தில் குத்தி அவரை சாப்பிச்சாங்க. கிறிஸ்துவன் அவர்களே, இவருடைய சமயத்தில் தான் திருச்சபைக்கும் அந்த அரச நாட்டுக்கும் அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்தார். இல்லைன்னா அது முன்ன அரசர் என்ன சொல்கிறாரோ அதுதான் திருச்சபை செய்யும். அந்த மாதிரி இப்போ 2 பேரும்
காலகட்டத்தில் எப்போதுமே பொலிட்டிக்ஸ் எப்போதுமே வெளியே இருக்கணும் அப்படின்றது வந்து அந்த காலத்திலேயே இந்த முடிவு எடுத்தாங்க. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய இந்த பொலிட்டிக்ஸ் வந்து சர்ச் வந்து இன்வால்வ் ஆகிறதில்ல டைரக்டாக எந்த விஷயம். இது என்னுடைய நேரத்தில் கடைசியில் ஜபிப்போம். கடவுளுக்கு நம்ம காணிக்கை கொடுத்து நம்மையே நம்ம அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டு அப்படின்னு கொள்வோம். எல்லா வகையிலும் திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என்
நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகற்று போகிறது, உண்மையொளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தாம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தாம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தாம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவரும் விண்ணுலகை படைத்தவர். ஆட்சியும் புகழ்ச்சியும் அவர் தம் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அத்தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை தந்திருந்தவர். தூய ஆவி அவர் பேரிட்டு பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தையை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை
மீட்பு பெற இனத்திற்கு பிற இனத்திற்கு வெளிப்பட்டு அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்பு உற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படவும் உமது உள்ளத்திலும் ஒரு ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே முக புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. குழந்தை பிறந்த பிறகு 7 நாளில் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. 7 நாள் கொடுக்கணுமா, 11 நாள் கொடுக்கணுமா, 40 நாள் கொடுக்கணுமா, இல்லை 2-3 மாதம் கொடுக்கணுமா? இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் பதில். 7 நாள் கொடுக்கலாம் ஞானஸ்தானம் குழந்தை பிறந்ததுக்கு. 40 days. ஓகே, கோயில் 40 days வச்சுக்கலாம். ஓகே, 8th டேவா? பிரகாஷ் 8th டே சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, கிறிஸ்துவர்களே, ஞானஸ்தானத்துக்கு எந்த 7 நாள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு வாரம் ஏன் வச்சாங்க அப்படின்னா, தாய்க்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ரீசெட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6-7 நாள் ஆகுறதுக்காக தான் அந்த 8வது நாள் அப்படின்ற ஒரு அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஆனால் சில நேரத்தில் சில ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், நேராக பார்த்ததில்ல, சொல்லி தான் தெரியும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற எந்த குழந்தை இருந்தாலும் அதுக்கு ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் சில குழந்தை இந்த டேஞ்சர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தை ரொம்ப இறந்துரும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அவங்க ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. அது போக போக அவங்க எந்த குழந்தை இருந்தாலும் ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. அப்புறமேட்டு அந்த சிஸ்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெற்றோர்கள் விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன ஒரு மனசில் அப்படின்னா, உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் அது கடவுளுடைய குழந்தை இல்லையா, அதனால் அந்த மூச்சுக்கு போகணுன்றது அந்த ஆர்வத்தில் அந்த குழந்தைக்கு அவங்க ஞானஸ்தானம் கொடுத்து சொன்னாங்களாம். கிறிஸ்துவனுடைய அது ஒரு வித்தியாசமான விசுவாசம். ஆனால் பெற்றோர்களாக இருக்க மேக்சிமம் ஒரு வாரத்திலேயே ஞானஸ்தானம் கொடுத்துடணும். சில நேரத்தில் சில பேர் 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 8 மாதம், 1 year, 2 year அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எதனால அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, உலகத்தில் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் அந்த குழந்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் தான் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வருது. ஆனால் அந்த குழந்தை அந்த ஜென்ம பாவம் போய் அந்த தூய்மையான குழந்தையா வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு அவர் பாடுபட்டு தன்னையே அவர் அழித்து நமக்கு உயிர் கொடுத்தார். அப்படி என்றால் எந்த ஒரு குழந்தை அந்த பிறந்ததோ உடனே அந்த ஜென்ம பாவத்தை போக்கி அந்த குழந்தை அந்த ஆசைத்தோடு வாழணும். அது ரொம்ப முக்கியமானது. அதனால் ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. 1. 2வது சில நேரத்தில் சில பேர் கொஞ்சம் ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்குவாங்க. அந்த டைம் வீமெல்லாம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இந்த டைம் பார்த்து அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கடவுளுடைய குழந்தை, உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் கடவுளுடைய குழந்தை தான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த குழந்தை சில நேரத்தில் மற்ற இனத்தில் பிறக்கிற குழந்தை கூட அது கூட கடவுளுடைய சித்தப்படி தான் இந்த உலகத்துக்கு வராங்க. எந்த உயிரும் அந்த உயிருக்கு கடவுள் தான் அதுக்கு என்ன சொல்றது, அவர் தான் உயிர். அந்த உயிர் கொடுப்பதும் அவர் தான், உயிர் எடுப்பதும் அவர் தான். ஆகினால்தான் எந்த ஒரு காரணத்துக்கும் யாருமே அந்த சூசைட்லாம் பண்ணி சாகக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது.
அந்த உயிரை எடுக்கிறதுக்கோ இல்லை அந்த உயிரை துன்புறுத்துறதுக்கோ. ஆகையினால உயிர் வந்த எல்லா உயிர்களும் வந்து கடலுக்கே சார்ந்தது. என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும் பொழுது மாதாவும் சூசைப்பர் வந்து இறை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த குழந்தை கொண்டு போயிட்டு அந்த காணிக்கை கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாங்க அப்படின்னா 2 புறாக்களை கொண்டு போயிட்டு அந்த காணிக்கை கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் வந்து ஆடு மாடு அந்த மாதிரி தான் வந்து காணிக்கை கொடுப்பாங்க அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஏழ்மையாக இருக்கவங்க மட்டும்தான் வந்து புறாக்களை கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க, அந்த காணிக்கை கொடுப்பாங்க. அந்த முதல் பிறந்த ஆண் குழந்தைங்களுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டியதான் அந்த காலகட்டம் இருந்தது. சில நேரத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, வீட்டில் பிறந்த ஃபஸ்ட்டு ஆண்மகனை வந்து எப்போதுமே கோயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து ப்ரீஸ்ட் ஆகிறதுக்கு அது அந்த பையன் வந்து கடலுக்கு சார்ந்தாங்க. சில வீட்டில் வந்து பெண்ணுங்களுக்கு கூட வந்து அந்த பொண்ணு வந்து கான்வென்ட் போகிறது சேவை செய்யறதுக்குன்னு அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ யாருக்கும் வந்து 1% 2% தான் இருக்கிறதுனால யாரும் வந்து கடலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த தன்மையே இல்லை. சில குடும்பத்தில் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து கடலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னவே அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணுவாங்க, என்னுடைய குழந்தை வந்து கடலுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவர்களே நிறைய நான் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஃபாதர்ஸும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இல்லை என்னுடைய குழந்தை வந்து கடலுக்கு சேவை செய்யணும், அதுக்காக நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய நற்செய்தியை நான் பார்க்கும் பொழுது சிமியோன் வந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த அந்த கடலுக்கு நன்றி சொல்லுகிறார். ஏனெனில் கடல் வந்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். அந்த குழந்தை பார்க்காமல் இருக்காமல் அவருடைய உயிர் போகாது அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் பெற்றிருந்தார். அதுபோலவே அவர் வந்து அந்த குழந்தையை எடுத்து கடலுக்கு நன்றி செலுத்தி மற்றும் கடைசியில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறார் மாதாக்கு. ஒரு வான் உடுருவி பாயும் அப்படின்ட்டு மாதாக்கு சொல்கிறார். மாதாக்கு பொறிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவர்களே, குடும்பத்தில் வந்து பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. கடவுளுடைய விசுவாசத்தில் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தையுடைய ஆசீர்வாதமும் பெற்றோர்களுக்கு வரும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்த பிறகு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம். ஆனால் எந்த குழந்தையும் அது கடவுளுடைய குழந்தை தான். அது வந்து நம்முடைய கிறிஸ்து குழந்தையாக இருந்தாலும் இல்லை மற்ற இனத்திற்கு சேர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் உயிர் வந்து எப்பொழுதுமே கடலுக்கு சார்ந்தது. அதனால நம்ம எப்போதுமே எந்த உயிரும் அது நம்ம மதிக்க வேண்டும். அவங்க வந்து ஒருவேளை சில உயிர்கள் வந்து அவங்க தவறாக இருக்காங்க பண்ணுறாங்க, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் அதை நம்ம மதிக்க வேண்டும். எப்போ நம்ம அந்த உயிரை மதிக்கிறோமோ அப்போ கடவுளையும் நம்ம மதிக்கிற மாதிரி இருக்காங்க. சில நேரத்தில் இந்த ஊனமுற்ற குழந்தைகளெல்லாம் இருப்பாங்க. அவங்கள சில நேரத்தில் நம்ம அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள இன்சல்ட்லாம் பண்ணோம். அப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது. கடவுளுடைய படைப்பை வந்து நம்ம மதிக்கணும். கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரத்தில் சில குழந்தைகளோட வித்தியாசமாக இருக்கும். அவளை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஏற்ற நம்ம ஹெல்ப் பண்ணும் பொழுது அது கடவுளுக்கு ஆசீர்வாதமாக நமக்கு வந்து சேரும். அதனால இந்த விசேஷமாக உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளும் கடவுளை அதை காப்பாற்றி மற்ற அவர்களுக்கு கேட்ட வரத்தை தரும்படி நம்முடைய வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளும் கடவுளை ஆசீர்வதிக்கும்படி இந்த திருமணம் கொண்டாடுவோம்.
நலனுக்காகவும் உயிரத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் ஆண்டவரே, மகிழ்வின் மறைப்பொருளை நாங்கள் உமக்கு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளுக்கு கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் பெறுவராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்மையான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளை நடத்த நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரையான என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சிமையின் மொழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கொண்டாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காண்பதை மிதுள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோம், தலைமை தாங்குவோம், வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மையத்திற்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுகளை உடைந்து நம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவர் நம்மை அவருடைய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைமையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்ற ஊழியம் புரிய தந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பீட்டர் எல்லா திருநகராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பை நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்களின் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கன்னித்தாயின் புனித மரியாவுடைய கணவனான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மனமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனால் பயிற்சி பெற்று நாம் இதை சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாவும் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையான திருத்தமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கண்ணீரை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று காதல் கலக்கம் என்று நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்ற ஒரு திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையில் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நாம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் எழிலின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். போக்கும் எழிலின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் எழிலின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருதில் அடங்கி பெற்றோர் பேர் பெற்றோர். ஈனாண்டவரே, நீர் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலம். Ah
யூபிலி ஆண்டின் இறைவன் விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசியல் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பணித்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளாளர்கள் புதுப்பிக்கப் பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காற்றை இடையேறாம் பின்பற்ற செய்திருந்தோம். அதனால் இவர்கள் இவ்வுலகில் இந்நாளுக்கு பிறகு நிலையான தோல்மை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.